சப்போர்ட் பண்ணாம இருக்கணும்னா இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. இதுக்கு மேலயும் எனக்காக நீ வருத்தப்படாத. ஸ்வேதாக்காவை பாருங்க மாமா, இனிமே உனக்கு எல்லாமே ஸ்வேதாக்கா தான். ஸ்வேதாக்காவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் முத்து மாமா எனக்கு வேணும். அண்ணே, என்னண்ணே லைட்டு கூட போடாம இருட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா? போடு. சொல்லு போகும்போது. நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கீழே பூஜை வச்சிருக்கோம். நீயும் வந்து பூஜையில கலந்துக்கணும். நான் வரேன். சித்ரா, நாளைக்கு இந்த வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. ஆனா வெண்ணில இல்லாத இந்த வீடு வீடாவே இல்லை. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு சித்ரா. சரி, என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். முத்தரசன் சார் செம்மையா இருக்கார்ல. அத்தை, இங்க வாங்க. என்ன இந்த பாட்டிய ஸ்வேதாண்டி கிட்ட மாட்டி விடலாமா? எப்படி? இப்ப பாருங்க அத்தை, நீங்க பாட்டி பூஜை போட்டா மட்டும் போதுமா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். அத்தை, கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஏன் அனாவசியமா கத்திக்கிட்டே இருக்கீங்க இப்போ? ஒரு முகம் சோகத்துல இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற வெண்ணிலா நினைப்ப மொத்தமா அறுத்து அவன் நினைப்பே இல்லாம பண்றேன். மாமா, அதான் அண்ணன் வந்தாச்சே, அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணோம்? பூஜை ஆரம்பிச்சிடலாமே. பூங்கோத முகூர்த்த படம் வேட்டி சட்டையில எடுத்து வரணும். வரட்டும். ஓ, ஏன் மாமா எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வந்து வச்சிருக்கலாம்ல? வெட்டியா தானே இருக்கீங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லாம நீங்க பண்ற ஒரே வேலை என்ன தெரியுமா? சாப்பிடுறது மட்டும்தான். என்ன புங்குது? என்னவா பூங்கோத? பார்த்து வரக்கூடாதா? எந்த தடங்களும் நடக்க கூடாதுன்னு பூஜை எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இப்ப துணிமணி எல்லாம் கீழே போட்டு அதுல குங்குமம் செதறி என்னமோ தெரியல வருது. எனக்கு மனசே சரியில்லை. பெரியப்பா விடுங்க. நீங்க ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ கால் தடுக்கி விழுந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அண்ணி, பெரியப்பா சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீங்க பூஜை ஆரம்பிங்க. சாமி, வெண்ணிலா அன்னைக்காக நான் மனசார வேண்டிக்கிறேன்.
வெண்ணிலா நீ உன்னை நினைக்காத நாளே இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை சாமி பாத்துக்கோ சாமி பாத்துக்கோன்னு உன்னையே சொல்லுவாங்க. நீ வெண்ணிலா அன்னைக்கு சாதகமா இருக்கிறது நிஜம்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திரு. என்னாச்சு ஸ்வேதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, பூஜையில தட்டு விழுந்ததும் பெரியப்பா அபசகனும் அது இதுன்னு சொன்னதும் நான் திட்டி அப்போதைக்கு அவர் வாய அடக்கிட்டேன். ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரை நான் பேசி அடக்கிட்டாலும் என் மனசு ரொம்ப சஞ்சலப்படுது. அதெல்லாம் இல்ல, சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. இல்ல மருத, திடீர்னு இந்த பூஜையில எதுக்காக தாம்பல தட்டு கை தவறி விழணும்? அதனாலதான் நான் ரொம்ப யோசிச்சு குழப்பிக்கிறேன். மாமாவை பாத்தீங்களா? பூஜையில எப்படி சோகமா வந்து நின்னாருன்னு. முகத்துல ஒரு சிரிப்போ கல்யாண கலையோ எதுவுமே இல்ல, சும்மா கடமைக்கு வந்து நின்னாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெண்ணிலா தான். மாமா மனசு பூராவும் அவன் நினைப்புதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் என்னதான் பண்றது மருது? இங்க பாரு ஸ்வேதா, கல்யாணத்துக்கு இருந்த தடைகள்லாம் இப்ப எதுவும் இல்ல. சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்கு சஞ்சலப்பட்டு இருக்க? அப்படியே தடைகள் வந்தாலும் அந்த வெண்ணிலா மூலமா தானே வரணும். நீதான் கரெக்டா பிளான் பண்ணி அந்த வெண்ணிலாவை வெளியில அனுப்பிட்டியே, அதனால ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல மருது, தடங்கள் வரணும்னு இருந்தா எந்த ரூபத்திலயும் வரும். எல்லாமே நேரத்தை பொறுத்துதான். நாம எல்லாமே சாதகமா இருக்குன்னு யோசிக்கிற விஷயங்கள் பாதகமா மாற தேவை ஒரே ஒரு செகண்ட் தான். இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிற கலைக்கு திடீர்னு சரியாகி பழைய நினைவுகள் வரலாம். அப்படி அவளுக்கு வந்தா நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவா. என் கல்யாணங்கிறது அப்புறம் கனவாதான் மாறும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சாயந்தரம் தான் நான் கலையை பார்த்துட்டு வந்தேன். வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ற மருது, நடக்கும்னு நான் சொல்லல. அவ்வளோ ஏன், நம்ம கிட்ட தோத்து ஓடி போய் அடிப்பட்ட புலி மாதிரி எங்கேயோ பதுங்கி எது சரியான நேரம்னு நோட்டம் பார்த்துட்டு இருக்கானே அந்த ராஜா, ஒருவேளை அவங்க கூட விஷயத்த கேள்விப்பட்டு இதுதான் சரியான நேரம்னு கிளம்பி வரலாம். இந்த கல்யாணத்தையே நிறுத்தலாம். நமக்கு எதிரிகள் அதிகமா இருக்கிறதுனால நாலா பக்கமும் இருந்து தாக்குதல் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. களத்துல நிக்கிற நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னம்மா நீ இப்படி யோசிச்சேன்னா எப்படி? கல்யாணம் நடக்கும்னு நினை, கண்டிப்பா நடக்கும். ஆமா ஸ்வேதா, ஊர் எல்லையில நம்ம ஆட்கள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கேன். அந்த ராஜாவோட போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அவன் மட்டும் ஊர் எல்லையில காலை வச்சான், அடுத்த நிமிஷமே உயிரோட புதைச்சிருவானுங்க. அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்கு. அப்பதான் காலையில ஃப்ரெஷ்ஷா இருப்ப. புரியுதா? அதெல்லாம் மருது, நான் சொல்றதை நீ கேளு, போய் தூங்கு. போன்னு சொல்றேன்ல. அழுறது கூட தாங்க முடியாது. ஆனா நான் அழுதா நீ எக்கடி கிட்டாவது போன வேடிக்கை பாப்பீங்க. இந்த நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது.
சத்தியமா இந்த நிலைமையை எதிர்க்க கூட வரவே கூடாது. நாளைக்கு எனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா என் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, நிம்மதி இல்லாம இருக்க. கல்யாண வீடு எப்படி இருக்கணும், ஆனா அந்த வீடு எப்படி இருக்கு? ஏன்னா இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. சித்தி, என்ன சித்தி, நீ எங்க போயிட்ட? இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு சித்தி. என்னால முடியல சித்தி. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் சித்தி. ஆனா எவ்வளவு தடங்கள், எவ்வளவு பிரச்சனைங்க. என்னால முடியல சித்தி. எல்லாமே என்ன மீறிதான் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன, என் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு வேதனை இருக்கு, என்னால யார்கிட்ட சொல்ல முடியல சித்தி. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. महागणाधिपते नमो नमः स्वाहा इदन्नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् மா முகூர்த்தத்துக்கு நாள் ஆயிட்டு இருக்கு பொண்ணு அழிச்சிட்டு வாங்க எல்லார்கிட்டயும் அச்சத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம்
ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये गौरी नारायण नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा दुर्गा परमेश्वरी तन्नो नमः सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके तेजो इंदाको तिरुमंगल धर्म मनुगो ओम राजावरणो तेजो बृहस्पति गट्टी मेलम கைய பிடிச்சுக்கோங்க. தம்பதி சகிதமா அப்படியே அக்னியை 3 தடவை சுத்தி வாங்கும். வெண்ணிலா 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 விடு கையை விடு. வெண்ணிலா வெண்ணிலா வா வெண்ணிலா இல்ல உள்ள வேண்டாம் வா உள்ள. வேண்டாம் என் ஆசையை நீ நிறைவேற்றல, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். இல்ல முத்து மாமா வேண்டாம். வா வெண்ணிலா. வேண்டாம் முத்து மாமா, எதுக்கு மாமா கூட்டிட்டு போறீங்க? வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, நான் வரல மாமா, வேண்டாம் மாமா. வெண்ணிலா